வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட்ல இந்தியா 280 ரன்கள் வித்தியாசத்துல வென்றதை தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி இன்று கான்பூர்ல ஸ்டார்ட் ஆகி நடைபெறவுள்ளது. இதனிடையில இரண்டாவது டெஸ்ட் போட்டி திட்டமிட்டபடி சரியான நேரத்திற்கு துவங்கவில்லை. போட்டி நடைபெறும் கான்பூர்ல நேற்று இரவு பலத்த மழை பெய்ததால ஸ்பிட்ச்ல ஈரப்பதம் இருக்கு. அதனை வெளியேற்றிட்டுமே இருக்காங்க. இந்த பணியை நடுவர்கள் மீண்டுமே காலை 9:30 மணிக்கு பார்வையிடுவாங்களாம். அப்போது திருப்தி ஏற்பட்டால் 9:45 மணிக்கு டாஸ் போடப்படும். திருப்தி ஏற்படவில்லை அப்படின்னா மீண்டுமே காலை 10 மணிக்கு பிட்சை பார்வையிட்டு முடிவெடுப்பாங்க அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. போட்டி நடைபெற்ற கான்பூர்ல பவுலிங் ஸ்பிட்ச் கருப்பு நிற மண்ணால் ஆனது. அந்த வகை ஸ்பிட்சுகள் பாத்தீங்கன்னா பந்துகள் மிகவுமே மெதுவாகத்தான் பேட்டருக்கு வருமா. முதல் இன்னிங்ஸ்ல அதிக ரன்களை குவிக்க முடியும். இரண்டாவது இன்னிங்ஸ்ல பந்துகள் மிகவும் மெதுவாகத்தான் பேட்டருக்கு வரும். அதாவது ஸ்லோ விக்கெட் அப்படின்றதுனால இரண்டாவது இன்னிங்ஸ்ல குறைந்த ஸ்கோரை தான் அடிக்க முடியும் அப்படின்னு முன்னாள் வீரரான முரளி கார்த்திக் அவர்கள் ஸ்பிட்ச் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்காரு. நேற்று நடைபெற்ற பயிற்சி வகுப்புல நம்ம பும்ரா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இதனால இன்று நடைபெறும் ஆட்டத்துல அவர் இருக்க மாட்டார் அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. சோ கூடிய விரைவிலேயே அடுத்தடுத்து ஸ்பிட்ச் ரிப்போர்ட்டுகள் வெளியாகும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு போட்டி நடக்குமா நடக்காதா அப்படின்றத. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.